تبارك وتعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيده الخير إنك على كل شيء قدير. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே, அகில உலகாயும் இரட்சகன் மாபெரும் வந்தோர் ஏக இறைவனது இறை அருளும் இறைவனால் அனுப்பப்பட்ட இந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ என்னும் நல் ஆசியும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, வருகின்ற ஜனவரி 26ஆம் நாள் இந்திய தாய் திருநாட்டினுடைய குடியரசு தின விழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய இத்தருணத்தில் இந்திய தாய் திருநாட்டினுடைய குடியுரிமை இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய குடியுரிமையுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது நம் மீது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 284 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதி ஒப்பந்தத்துடன் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினமாக அன்றிலிருந்து இன்று வரையிலும் அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குடியரசு என்றால் மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மூலமாக மத, இன, மொழி, நிற வேறுபாடுகள் இன்றி, பாகுபாடுகள் இன்றி அனைத்து தேர்தல்களும் அந்த ஒன்றிய அரசால் மத்தியிலே ஆளக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க பெற வேண்டும். குடியரசுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு அந்த குடியுரிமையை மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு குடியுரிமையின் மூலமாக வழங்கக்கூடிய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் என்னவென்று நாம் பார்க்கின்றோம். சேவை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், முதலாவது. இரண்டாவது, மக்களுடைய வாழ்வாதார நிலைகளை கண்டறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். மூன்றாவது, அனைத்து மக்களிடத்திலேயும் பாராபட்சமின்றி, பாகுபாடின்றி, வேறுபாடுகளின்றி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நான்காவது, அவரவர்கள் மத கொள்கை கோட்பாட்டின்படி இந்திய தாய் திருநாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய
மத வழிபாட்டு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். இதுதான் குடியரசுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செயல் திட்டத்தின் கீழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு மக்களுக்குள்ள அனைத்து உரிமைகளையும் அவர்கள் வழங்க வேண்டும். இஸ்லாமிய பார்வையில் குடியுரிமை, இஸ்லாம் குடியுரிமை விஷயத்திலேயும் நமக்கு முன்மாதிரியை அது காட்டித் தருகின்றது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே அழகாக அதனை பதிவு செய்கின்றான். 3வது அத்தியாயம் 26ஆம் இறைமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அதனை எடுத்துரைக்கின்றான். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் தஆலா அவன் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளன். அவன் யாரை விரும்புகின்றாரோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்குகின்றான். அவன் யாரை நாடுகின்றாரோ அவர்களிடத்திலிருந்து ஆட்சி அதிகாரங்களை அவன் பிடுங்கிக் கொள்கின்றான். இன்னும் அவன் யாரை நாடுகின்றாரோ அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். அவன் யாரை நாடுகின்றாரோ அவர்களை இழிவுபடுத்துகின்றான். அவன் வசமே அனைத்து நன்மைகளும் உள்ளது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்குகின்றான் என்று நபியே கூறுகிறாக என்று எல்லாம் வந்த ஏக இறைவன் தனது திருமறையிலே அதனை அழகாக தெளிவாக ஆணுத்தரமாக பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை இறை நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆட்சியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த குடியுரிமை விஷயத்திலேயும் நமக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார்கள். அவர்களை தொடர்ந்து வந்த சத்திய சஹாபாக்களும் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த குடியுரிமை விஷயங்களில் அன்று எவ்வாறு நடந்து கொண்டார்கள், இஸ்லாமிய பார்வையில் குடியுரிமை அன்று எவ்வாறு இருந்தது என்கின்ற செய்திகளை நாம் அவசியம் அறிந்து கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனசுரலில் நாம் அன்பவர்கள் அறிவிக்கக்கூடிய மணிமொழி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரிலே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தனக்கு ஒரு தேவை இருக்கிறது, தனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை தாங்கள் நிறைவு செய்து தர வேண்டும் என்பதாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தெரிவிக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை அழைத்துக் கொண்டு மதீனா நகர் வீதிகளிலே அவர்கள் அந்த பெண்மணியுடைய தேவைகள் நிறைவு பெறுகின்ற வரையிலேயும் அந்த பெண்மணியோடு இருக்குகின்றார்கள். நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆட்சியாளர் என்றால் அவர் எவ்வாறு இருக்க வேண்டும்? அந்த ஆட்சியாளரிடத்திலே மக்கள் அவரை எளிதிலே அன்புக்குரியவராக இருக்க வேண்டும். இந்த நிகழ்வு நமக்கு
அதனைத்தான் எடுத்துரைக்கிறது. மேலும் மற்றொரு மனிதர்களை பார்க்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திடீரென்று மதீனா நகரிலே ஒரு செய்தி கிளம்புகின்றது. இந்த மதீனா நகரத்தை தாக்குவதற்காக எதிரிகள் படை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பீதியை கிளப்பி விடுகின்றார்கள். இதனை அறிந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக மன்சூப் என்று சொல்லக்கூடிய அபூ ஸல்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரையை இரவல் வாங்கிக் கொண்டு மதீனா நகர் முழுவதுமாக சுற்றி பார்க்கின்றார்கள், சுற்றி வருகின்றார்கள். சுற்றி பார்த்து விட்டு வந்து சொல்லுவார்கள், நீங்கள் பயப்படுகின்ற மாதிரி எந்த ஒரு தகவலும், எந்த ஒரு செய்தியும், பீதியை உண்டாக்கக்கூடிய, உங்களுக்கு இடையிலே பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலும் இங்கு ஏற்படவில்லை, நடைபெறவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை மதீனா நகர் மக்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். நாம் பார்க்கின்றோம், ஒரு ஆட்சியாளர் என்றால் அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடாது, மக்களின் மீது, மக்களின் நலனில் அவர் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது. மேலும் பார்க்கின்றோம், ஸஹீத் பின் இர்பா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி அவர்கள் கண் பார்வை இல்லாதவர்கள். இவர்கள் ஜும்மா தொழுகைக்கு வர முடியாத நிலை. இதனை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபி ஜும்மா தொழுகைக்கு வருவதற்காக அவருக்காக தனியாக ஒரு பணியாளரை நியமனம் செய்கின்றார்கள். ஒரு பணியாளரை நியமனம் செய்து அவரை ஒவ்வொரு வாரமும் ஜும்மா தொழுகைக்காக அவரை கொண்டு வந்து பள்ளியிலே சேர்ப்பது உங்கள் பொறுப்பு என்பதாக பணியாளர் ஒருவரை நியமித்தார்கள் என்கின்ற வரலாற்று நிகழ்வையும் நாம் பார்க்கின்றோம். மேலும் ஜனாதிபதி கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மக்களை எல்லாம் அழைத்து அந்த மக்களுக்கு விருந்து உபசரிப்பு நடத்துகின்றார்கள். அந்த விருந்து உபசரிப்பிலே ஒரு சஹாபி இடது கரத்தால் உணவை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். இதனை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே கேட்பார்கள், தோழரே, அன்பரே, உமது வலது கரம் என்ன ஆயிற்று என்பதாக. அதற்கு அவர்கள் பதில் கூறுவார்கள், கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, மூத்தா யுத்த களத்தில் எனது வலது கை துண்டிக்கப்பட்டு அதை கொண்டு இயங்க செயல்படுத்த முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபியை தெரிவிக்கின்றார்கள். தெரிவித்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அந்த நிலையை கண்டு அழுகின்றார்கள். உம்மால் எப்படி உது செய்ய முடிகின்றது? உம்மால் எப்படி சுய தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடிகின்றது? உம்மால் எப்படி உணவு சாப்பிட முடிகின்றது? உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி நான் அரசு புறத்திலிருந்து தங்களுக்காக ஒரு பணியாளரை நாம் நியமனம் செய்கின்றேன். அவர் உமது எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்து வைப்பார், உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் நிறைவு செய்து வைப்பார் என்று
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கையை வலது கையை இழந்த அந்த சஹாபிக்கு பணியாளரை நியமித்தார்கள் என்கின்ற வரலாறையும் நாம் காண்கிறோம். ஆக மக்களுக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்று மக்களிடத்திலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளைத்தான் நாம் பார்த்து வருகின்றோம். இதற்கு முன்மாதிரியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்திருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து சத்திய சஹாபாக்களும் இவ்வாறுதான் செயல்பட்டு இருக்கின்றார்கள் என்கின்ற வரலாற்று நிகழ்வுகளை நாம் காண முடிகின்றது. இன்னும் மக்களுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் மக்களுடைய வாழ்வாதார நிலைகளை அவர் அறிந்து கொள்ளக்கூடியவராக தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலிருந்து அந்த சிரியா பயணம் முடிந்து மதீனா நகர் நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வழியிலே ஒரு கூடாரம் ஒன்று இருக்கிறது. அந்த கூடாரத்திலே ஒரு மூதாட்டி, வயது முதிர்ந்த மூதாட்டி இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி அந்த மூதாட்டியுடைய இல்லத்திற்கு செல்கின்றார்கள். அந்த கூடாரத்திற்குள் சென்று அந்த மூதாட்டி இடத்திலே இவ்வாறு கேட்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி எவ்வாறு இருக்கிறது, இப்படி ஜனாதிபதியுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதாக அந்த மூதாட்டி இடத்திலே ஜனாதிபதி சென்று விசாரிக்கின்றார்கள். மூதாட்டி பதில் சொல்கின்றது, இது விஷயத்திலே நான் நல்ல பதிலை உங்களுக்கு தருவதாக இல்லை. இதை என்ன சொல்லுது, இது விஷயமாக நான் உங்களுக்கு இல்லத்திலிருந்து நீங்கள் நல்ல பதிலை எதிர்பார்க்க முடியாது, நல்ல பதிலை நான் கூறவில்லை, தர முடியாது என்பதாக அந்த மூதாட்டி சொல்லுகின்றது. சொல்லிவிட்டு சொல்லும், இந்த அரசு கஜானாவிலிருந்து அரசு வழங்கக்கூடிய எந்த நிதியும் எனக்கு இதுவரையிலும் ஒரு தங்க காசு, ஒரு வெள்ளி காசு கூட என்னிடத்திலே அது வந்து சேர்ந்ததில்லை என்பதாக அந்த மூதாட்டி சொல்லுகின்றது. கணீசனுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம், அரசாங்கம் இந்த மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ விதிகளை அது ஒதுக்குகின்றது, எத்தனையோ சேவைகளை செய்கின்றது. ஆனால் அந்த அரசு அந்த திட்டங்களையும் விதிகளையும் அறிவிப்பதோடு அது நின்று விடாமல் அந்த திட்டங்கள், அந்த விதிகள் ஒழுங்காக சரியாக யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதை அது கவனிக்கிறதா என்று ஆட்சி செய்யக்கூடிய குடியுரிமையாளர்களுடைய பொறுப்பாக அது இருக்கிறது என்பதற்கு முன்னுதாரணமாக ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த வரலாறு நமக்கு அதனை எடுத்துரைக்கிறது. அப்ப அந்த மூதாட்டி சொல்லுகின்றது, அரசிடமிருந்து எனக்கு எந்த ஒரு நிதியும் கிடைக்கவில்லை, இதுவரையிலும் ஒரு தங்க காசு, ஒரு வெள்ளி காசு எவையும் எனக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் கேட்பார்கள், உங்களில்லாத அன்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய இடத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதாக மூதாட்டியிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த மூதாட்டி சொல்கின்றது, சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர், ஒரு மக்களை ஆட்சியாளக்கூடியவர், அவர் ஆட்சிக்கு உட்பட்ட மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அனைத்து திசைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி தெரியாது என்று சொல்வதை நான் எதிர்பார்க்கவில்லையே. உங்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திசைகள், உங்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் தெரியாது என்று சொல்வீர்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே என்று அந்த மூதாட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் கூறுகிறது. இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமருக்கு ஏற்பட்ட கை சேதமே,
தங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அழுகின்றார்கள், கண்ணீர் விட்டு. எனது கண்ணை விட்டு மறைந்து விட்ட இந்த நிகழ்வு என்பதாக அதை நினைத்து வருந்தி அவர்கள் அழுகின்றார்கள். கடைசியிலே 25 தங்க நாணயங்களை அந்த மூதாட்டி இடத்திலே ஒப்படைத்து விட்டு வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்வினை பார்க்கின்றோம். நமது ஆட்சியாளர் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். நமது ஆட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலேயும் மக்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்கின்றார்களா, அவர்களுக்கு தேவையான அந்த நிதிகளும் அவரிடத்திலே போய் சேருகின்றதா என்பதை மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் அதை கவனிக்க வேண்டும். அவருடைய குடியுரிமை அதை அவர் வழங்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்பதை நமக்கு அன்றைய தினம் இஸ்லாமிய ஆட்சியை செய்த மக்களுக்கு அவர்கள் வழங்கிய குடியுரிமைகள் என்ன என்பதை நாம் வரலாற்று நிகழ் மூலமாக நன்கு அறிகின்றோம். இன்னும் அரசாட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் மக்களிடத்திலே பாராபட்சமின்றி, மக்களிடத்திலே வேறுபாடுகள் இன்றி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அன்றைய ஆட்சி செய்த புதிய ஆட்சியாளர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாம் அன்றைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு அச்சுடைய காலத்திலேயும் மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி, மக்களையெல்லாம் ஒன்று கொண்டு அந்த மக்கள் முன்னிலையிலே விசாரணை நடத்துவார்கள். யாருக்கேனும் ஆட்சியாளர்கள் மூலமாக ஏதாவது குறைகள், தவறுகள் இல்ல நானே தவறு செய்திருந்தாலும் நீங்கள் என்னை தண்டிக்கலாம் என்று தைரியமாக மக்கள் முன்னிலையிலே அறைகூவல் விட்டவர்கள் தான் அதற்கு அறிந்தவர்கள். அப்படி என்ன செய்கின்றார்கள், மக்களுக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள். மக்களுடைய உங்களுடைய ஆட்சியில் இருக்கும் ஒரு பகுதிக்கு கவர்னராக அங்குள் ரதியமாக அங்கவர்களை நியமனம் செய்திருக்கின்றார்கள். மக்களை நாம் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒருவர் எழுந்திருந்து கனிமா அவர்களே, தங்களுடைய கவர்னர், எங்கள் பகுதியுடைய கவர்னர் அங்குள் ரதியமாக அங்கவர்கள் எந்தவித காரணமும் இன்றி என்னை, என் மீது 100 கசையடிகள் என்னை அடித்து விட்டார். அதற்கு பதிலாக நான் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதாக அந்த நபர் எழுந்திருந்து இவ்வாறு குறை கூறுகின்றார், தகவல் தருகின்றார். இதனை விசாரித்த உமரடினார் அங்கவர்கள் அங்கு உங்களிடம் வந்து சொல்லிவிடுவார்கள், கனிமா அவர்களே இந்த விஷயத்தை விட்டு முடிங்கள். இப்போது பார்க்கின்றோமா இல்லையா, ஆட்சியாளர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் அது யாராக இருப்பினும் இத்தனை பெண்களுடைய கற்புக்கள் அது அழிக்கப்படுகின்றது. இதற்கு காரணமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவருடைய தொடர்புகளும் இருக்கிறது என்பதை கடந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு நமக்கு அதனை எடுத்துரைக்கிறது. அந்த பெண்ணுடைய பெண்ணுக்கு இன்னும் நீதி வழங்கப்பட்ட பாடில்லை. அந்த செயலை செய்தவர்கள் மக்கள் முன்னிலையிலே இன்னும் நிறுத்தப்படவில்லை. இது போன்றுதான் அமரடிதான் அங்கவர்கள் உமரடிதான் நிறுத்தம் சொல்லுவாங்க, நீ கண்டுக்கலாம் விட்டுருங்க, கண்டுக்கிறாங்க, இதை நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் இது போன்று தொடராக நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதாக அமரடிதான் அங்கவர்கள் சொல்லுகின்ற பொழுது உமரடிதான் அங்கவர்கள் சொல்லுவார்கள், இல்லை இல்லை, நிச்சயமாக இந்த இடத்தில் உமக்கு தீர்ப்பு வழங்கப்படும், நீதி வழங்கப்படும். ஏனென்றால் கண்மணி நாயகம் சரதாஸ் அவர்கள் காலத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. பெருமானாருடைய காலகட்டத்திலும் இது போன்ற நிகழ்வு நடந்தது. மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்திலே சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு ஏதேனும் தவறு வைத்திருந்தால் இப்பொழுது அதற்கு பதிலாக என்னை படித்துக் கொள்ளலாம் என்று சொன்னவுடன் ஒரு சவாப் இருந்து வந்து பெருமானாரிடத்தில் சொல்லுவார்கள், யார சூழல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தாங்களோடு நான் ஒட்டகம் உங்களுக்கு ஓட்டி வந்திருந்தேன். அப்பொழுது நீங்கள் ஒட்டகத்தை அடிக்கும் பொழுது என் மேனியில் அந்த அடி பட்டுவிட்டது. அதற்கு பதிலாக உங்களை அடிக்க வேண்டும் என்பதாக அந்த சாதி சொன்ன பொழுது அவர் சொல்லுவாங்க, அப்பொழுது நான் சட்டை இல்லாமல் இருந்தேன், அதுபோன்று தாங்களும் சட்டையை கட்ட வேண்டும் என்பதாக அந்த சாதி கேட்டுக் கொண்டார்கள். அதற்கு இணங்கி கண்மணி நாயகம் சொல்லாதவர் திறனையும் உருவான ஹாத்தம நபி அவர்கள்
தன் மேரியில் இருந்த குடியை விளக்குகின்றார்கள். இதை கண்கொண்டு அந்த ஓடி வந்து அருமை நபிகள் நாயகம் செல்லாவுடைய அந்த முத்திரையை முத்திரையிட்ட வரலாறை அங்கு எடுத்துரைக்கின்றார்கள். உண்மையினால் அங்கவர்கள் இது போன்று மாணவியுடைய காலத்திலே நடந்திருக்கிறதே, நான் எப்படி அதை நான் நிறைவேற்றாமல் இருக்க முடியும்? உங்களுக்கு கண்டிப்பாக இந்நீதிமன்றத்திலே நீதி வழங்கியே தீர்வேன் என்பதாக சொன்னவுடன் அதற்கு பின்பாக அவர்கள் அதற்கு பகரமாக நான் அவருக்கு 2 தங்க நாணயங்களை நான் கொடுத்து முடிக்கின்றேன் என்பதாக இருக்கிறாங்க. அதற்கு பகரமாக 2 தங்க நாணயங்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று வரலாற்று நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதுபோன்று மத வழிபாட்டு தலங்களிலேயும் என்ன செய்ய வேண்டும்? அவரவர்களுக்குள்ள உரிமையை வழங்க வேண்டும் என்றும் அன்றைய குடியுரிமை ஆட்சி அதுவையும் இந்த மக்களுக்கு முன்னுதாரணமாக காட்டி இருக்கிறது. நாம் அன்றவர்களின் ஆட்சி காலத்திலே எகிப்து நாட்டோடு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது, உடன்படிக்கை செய்யப்படுகின்றது. அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாத்திலும் ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார்கள். பிறகு வலீத் இப்னு அப்துல் மாலிக் அவருடைய காலகட்டத்திலே பள்ளிவாசல் ஒன்றை விஸ்தரிக்க வேண்டும், அதனை விரிவாக கட்ட வேண்டும். பக்கத்திலே கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்கிறது. அந்த கிறிஸ்தவர்களை அழைத்து பேசுகின்றார்கள். இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை எங்களுக்கு விட்டு தாருங்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் மறந்து விட்டார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருந்த வலீத் இப்னு அப்துல் மாலிக் அவர்கள் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை அவர்கள் இடித்துவிட்டு பள்ளியாசலோடு இறை இல்லத்தோடு சேர்த்து கட்டினார்கள். பிறகு அம்ர் இப்னு அப்துல் அஜீஸ் அவருடைய ஆட்சி காலம் வருகின்றது. அவர்கள் நேர்மையான ஆட்சியை நடத்துகின்றார்கள். இந்த நேர்மையை கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு உரிமையாளர்கள் எல்லாம் வந்து அப்துல் அஜீஸ் அவரிடத்திலே முறையிடுகின்றார்கள். இது போன்று வலீத் இப்னு அப்துல் மாலிக் அவர்கள் பள்ளிவாசலை கட்டுகின்ற பொழுது இந்த தேவாலயத்தையும் அவர்கள் சேர்த்து கட்டிவிட்டார்கள். இதற்கு நீங்கள் இப்பொழுது நீதமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றார்கள். அப்துல் அஜீஸ் அப்பொழுது ஆட்சியிலே இருந்த அவர்கள் அந்த தேவாலயத்திற்குரிய இடத்தை அவர்களிடத்திலே ஒப்படைக்குமாறு, எந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டப்பட்டதோ அதை இடித்து பள்ளிவாசலுக்குரிய இடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு அவர்களுக்கு பகரமாக சில தொகைகளையும் வழங்கினார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்றுதான், அதாவது 1,50,000 பேர் கொண்ட கும்பல், பாசிச வெறி கும்பல் 1992ஆம் ஆண்டு பாபரிடத்தில் சொல்லக்கூடிய இறை இல்லத்தை நடத்து முஸ்லிம்களுடைய மகா வழிபாடு உரிமையை அவர்கள் பறித்தார்கள். அந்நிலை இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாகத்தான் நமது மதுரையிலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை பாசிச சக்திகள், சங் பரிவார கூட்டம், சங்கிகள் அதிலேயும் தன்னுடைய ஆதிக்க ஆட்சி வரி அவர்கள் காட்டி வருகின்றார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக மத வழிபாட்டு உரிமைகளையும் அந்த குடியரசு மக்களுக்கு வழங்க வேண்டும். இது அன்றைய மக்களால் அந்த குடியுரிமை வழங்கப்பட்டது. இன்று மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படக்கூடிய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் இந்த இந்திய தாழ்த்தி நாட்டிலே வாழக்கூடாது, அவர்கள் அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையோடு சங் பரிவார கூட்டம், பாசிச சக்திகள், அந்த சங்கிகள் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை நாம் வேறறுக்க நாம் அனைவர்களும் இன்றைய தினம் குடியரசு தினம் கொண்டாட்ட விழாவை, இந்த இந்திய தாய் திருநாடு கொண்டாடும் இந்த தருணத்திலே நாம் அனைவர்களும் ஓரணியில் திறம்பதற்கு
ஏற்போம். சபதம் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சத்தமா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எதிரிகளை நாம் விரட்ட முடியும், ஓரோட விரட்ட செய்ய முடியும். அந்த சக்தி, அந்த வல்லமை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வழங்கி இருக்கின்றான். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் நம்மளை ஒற்றுமை என்பதுதான். இந்த ஒற்றுமையோடு நாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா எதிரிகளை நாம் சந்திப்போம். இந்த தினத்திலே நாம் சபதம் ஏற்போம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நாம் வாழுகின்ற நமது இந்திய தாய் திருநாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அவரவர்கள் குடியுரிமையுடன் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்வாக வாழக்கூடிய வாழ்கின்ற அந்த சூழ்நிலைகளை வல்ல இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று நாம் அனைவரும் இந்த முபாரக்கான உம்மாவுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இந்நேரத்தில் நாம் துவா செய்து கொள்வோம். எல்லாம் வந்த ஏக இறைவன் இந்த வாக்கியத்தை தந்து அன்புரிவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் தஆலா வருகின்ற திங்கட்கிழமை மகராஜுடைய இரவும் இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் நமது பள்ளியிலே மகராஜுடைய சிறப்பு கண்மணி நாயகம் அவர்கள் மகராஜ் நாயகம் நாயனை சந்தித்த அந்த நிகழ்வுக்கு பெயர்தான் மகராஜ் என்பதாக சொல்லப்படும். அந்த மகராஜை சந்தித்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் தஆலா விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல இறைவன் நமக்கு தந்த புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவர்களும் எல்லாம் வல்ல ஏக இறைவனை வழிபட்டு அந்த இறைவனை அந்தந்த நேரத்திலே அவன் சொன்ன அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நாம் பெற்று எல்லாம் வல்ல ஏக இறைவன் இறை அருளையும் மாணவியுடைய துவாவுக்கும் உரிய சமுதாயமாக அல்லாஹ் நம்முடைய நம் மக்கள் அனைவர்களையும் அந்த ஆட்சி அனுப்புவானாக என்று துவா செய்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.